தரப்படுகிறது. அப்போ இந்த நேரத்தில் இப்படியும் எடுத்துக்கலாம். 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல மறையக்கூடிய கேது உங்களுக்கு புது வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு யோகம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கடனை உடனே வாங்கி கட்டுறதுக்கான வாய்ப்புகளை செய்வீங்க. அதேமாரி தொழிலில் முதலீடு அதிகமாக செய்ய வேண்டாம். இந்த நேரத்தில் தொழிலில் அதிகமாக முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா இப்போ ஒரு 2 வருஷம் 2.25 2.5 வருஷம் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, அதாவது குருவனுடைய குரு உங்களுக்கு பாதகாதிபதி, அவருடைய இன்னொரு வீடு. பொதுவாகவே 10ல் சனி வரும்பொழுது ஓரளவுக்கு அந்த தொழில் ரீதியாக வரக்கூடிய இடைஞ்சல்கள் என்னென்னவோ அதெல்லாம் தருவார். தொழிலில் என்னென்ன அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் இதை செய்யக்கூடிய வல்லமை 10ல் உட்காரக்கூடிய சனிக்கு உண்டு. 10ல் ஒரு பாவி ராகு உட்கார்ந்தாலும் கர்மம் பண்ணணும், கேது உட்கார்ந்தாலும் கர்மம் பண்ணணும், சனி உட்கார்ந்தாலும் கர்மம் பண்ணணும். அப்போ 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் கர்மஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ம கிரகம், கர்ம காரகன், ஜீவனஸ்தானாதிபதி, ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ல் உட்கார்ந்தா ஆயுள் விருத்தி, 10ல் உட்கார்ந்தான்னா தொழிலை தீர்த்துடுவோம். அப்போ அந்த காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானத்தில் தொழில் சனி அப்படின்னு சொல்லக்கூடியவன் உட்காரும் பொழுது தொழிலில் இடைஞ்சல் வரும். அப்போது இடமாற்றம், எங்கேயாவது ஒரு ப்ரமோஷனில் இடமாற்றமோ, எம்ப்ளாயியாக இருக்கிறீங்க உங்களுக்கு இடமாற்றமோ, அல்லது ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கீங்க அல்லது சின்ன போஸ்டிங்கில் இருக்கீங்க, எந்த அளவில் எந்த லெவலில் நீங்கள் வேலையில் இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த இடமாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. இந்த இடமாற்றம் உங்களுக்கு வீடு மனைகள் அப்படின்றத சாதகமான இடமாற்றம் உண்டு. இது வரைக்கும் வீடு கட்டியிருப்பீங்க, புதுசாக குடி போகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டத்தையும் இந்த ராகுவால் வரக்கூடிய நன்மையை நீங்கள் அனுபவிக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். 10ல் சனி, ஜென்மத்தில் குரு வர்றாரு. ஏன்னா 14ஆம் தேதியே குரு டிரான்சிட் ஆகி உங்களுடைய ராசிக்கு வந்துடுவார். பிள்ளை பேர் அப்படின்னு சொல்லக்கூடியது 100% வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு 5 வருஷம் குழந்தைகள் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம் சார், நிறைய வழிபாடுகள் செஞ்சிட்ருக்கோம், அந்த வழிபாடுகளின் மூலமாக எங்களுக்கு இன்னும் பிள்ளை பேர் வரலை, அப்படி யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் அதுக்கு தவம் கிடக்கிறவங்களுக்கும் 1, 5, 9ல் ராகு சம்மந்தப்பட்டு வரும் பொழுது, குரு சந்திரன் மேலே வரும் பொழுது, கோச்சார குரு ஜனனகால சந்திரன் மேலே வரும் பொழுது கண்டிப்பாக பிள்ளை பேர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று உண்டு. இந்த 2 இடத்துல உங்களை பயமுறுத்தி வச்சுருப்பாங்க. ஜென்மகுரு வெளியேற்றிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்மகுரு பொதுவாகவே ஜென்மகுருவாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது கடுமையை தரக்கூடிய காலகட்டம். பொதுவாக உடலில் இருக்கக்கூடிய நிணநீர் சுரப்பிகள் அதிகமாக சுரந்து தைராய்டு சுரப்பிகள்